இந்த கூத்தன் திரைப்படம் ஸ்பாட்டில் நம்ம இருக்கோம். நீல்கிரிஸ் முருகன், நான் தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். நீல்கிரிஸ் ட்ரீம் என்டர்டைன்மெண்ட் என்னுடைய கம்பெனி பேர். முதல் படமும் இதுதான். அதே போல் இதில் கதாநாயகனாக புதுமுக நாயகனாக அறிமுகம் ஆகிறாரு மிஸ்டர் ராஜ்குமார். அவருக்காக நான் சில கதைகளை தேடும்போது நான் ஒரு 10 கதையை கேட்டிருப்பேன். எனக்கு ரொம்ப அற்புதமாக இந்த கதை ரொம்ப பிடிச்சதுனால இவர் புது கதாநாயகனாக இன்ட்ரடியூஸ் ஆகணுமுன்னா ஒரு நல்ல சப்ஜெக்ட் வேணும். அந்த நல்ல சப்ஜெக்ட் இந்த கூத்தன் என்ற திரைப்படத்தில் இந்த டைட்டிலில் இருக்குது. நான் மியூசிக் டைரக்டர் பாலாஜி பேசுகிறேன். ராஜ்குமார் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. படத்தில் மொத்தம் 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. நாகேந்திர பிரசாத் பிரபுதேவா சாரோடைய லாஸ்ட் பிரதர் வந்து இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறாரு. ஸோ அந்த ப்ளாட்டே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாட்டு. இது வந்து டான்ஸ் பேஸ்டு மியூசிக்கல் சப்ஜெக்ட். ஸோ ஸ்கோப் ஃபார் மியூசிக் இஸ் ஹை இன் திஸ் மூவி. ஸோ பிஃபோர் ரீ ரெக்கார்டிங்கே நாங்கள் நிறைய தீம் மியூசிக்லாம் வந்து பண்ணியிருக்கோம் ஃபார் த டான்சர்ஸ் டு டான்ஸ். இதில் இந்த படத்தில் வந்து நிறைய டான்ஸ் இருக்கும், நிறைய கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், காமெடி இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட் என்டர்டெய்னராக அந்த படம் வந்து இருக்கும். ஸோ 4 பாடல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதில் 2 பாட்டு வந்து ஃபாஸ்ட் நம்பர்ஸ். ரோகேஷ் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, விவேகா ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. 2 மெலடி சாங்ஸ் இருக்குது. ஸோ ஆசச் சொன்ன மாதிரி நிறைய தீம் சாங்ஸ் இருக்குது. வேர்ல்டு மியூசிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னியாக இருக்கும். கூத்தன் படம் இந்த படத்தோட எடிட்டர் நான். என் பேர் பீட்டர் பாபியா. நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தை ஒர்க் பண்ணும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. ஏன்னு கேட்டால் ஒரு அருமையான ஸ்கிரிப்ட், அருமையான களம். இந்த டைரக்டர் வெங்கி சார் மினிமம் ஒரு 500-600 ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணவர். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. இப்போ இருக்கிற மாடர்ன் ட்ரெண்டில் ரொம்ப அழகான விஷயத்தை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. ஒரு அழகான ஹீரோ, புது ஹீரோ, 2 அழகான ஹீரோயின். அதுவே வந்து பெரிய ஒரு படத்துக்கான ஒரு உத்வேகத்துக்கான ஒரு விஷயம் இருக்குது. அதை சுற்றியில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். பாக்யராஜ் சார், ஊர்வசி மேடம், இன்னும் ஜூனியர் பாலையா, நிறைய நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் தான். இது ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் படம். தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு மியூசிக்கல் ஸ்கிரிப்ட். கர்நாடிக் வெஸ்டர்ன் 2 மிக்ஸ் பண்ணி ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படத்துக்கான கமர்ஷியல் விஷயங்கள் நிறையா இருக்குது, எலிமெண்ட் நிறையா இருக்குது இந்த படத்தில். இன்னொன்று, ஒவ்வொரு சீன்ஸும் டைரக்டர் வந்து மல்டி கேமராவில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மல்டி கேமரா ஷூட் பண்ணுறது வந்து ரொம்ப ரேர். இங்கிலீஷ் படங்களில் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது இந்த படத்தில் நடந்துகிட்ருக்கு. இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் இப்போ இருக்கான ஆடியன்ஸ்க்கு என்ன விஷயங்கள் தேவையோ அந்த விஷயத்தை அழகாக ரொம்ப நேர்த்தியாக டைரக்டர் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். இதற்கான முயற்சி வந்து ஒவ்வொருத்தரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா ஹோல் யூனிட் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதுக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். கூத்தன் இது இந்த படத்தோட டைட்டிலுங்க. சிவனோட டான்ஸ் ஃபார்முக்கு கூத்தன்னு சொல்லுவாங்க. அதுதான் வச்சு டைட்டிலாக வச்சுருக்கோம். ஹீரோ ராஜ்குமார்னு ஒரு புது பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த படத்தோட தயாரிப்பாளரோட பையன் அவர் ஒரு பேக் டான்ஸராக, சினிமாவில் ஆடுற பேக் டான்ஸராக வர்றாரு. அவரும் அவர் நண்பர்களும் சேர்ந்து ஒரு சின்ன டீம் வச்சுருக்காங்க. அந்த டீமோட ட்ராவல் வந்து இது ஒரு கதையை டீல் பண்ணோம். அது இல்லாத இந்த சினிமாவில் இருக்க செகண்ட் லைன் ஆர்டிஸ்ட், செகண்ட் லைன் தொழில்நுட்ப கலைஞர்கள், இவங்களோட வாழ்க்கை, அவங்களோட போராட்டங்களையும் டீல் பண்ணுற ஒரு கதையாக தான் அமையுங்க. நான் இந்த படத்தில் ஒரு ஹீரோயினாக இருக்கேன், ஆப்போசிட் நாகேந்திர பிரசாத். And I'm very excited for this project to come out, and I hope that all of you as an audience will support us. Please வந்து பாருங்க, கலந்துக்குங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, and really get active on social media, support us. இந்த படம் is a very special movie. It's quite different. நிறைய commercial elements இருக்குது, big song and dance numbers, but கதையும் இருக்குது, and it's a very exciting project to be on. I'd like to say a huge thanks to Mr. Manoj Krishna sir, who brought me onto this project, and of course in the production team வந்து ஒரு வித்தியாசமான very warm and exciting team. நாங்க வந்து ஒரு family unit மாதிரியா இருக்கோம், thanks to all the hard work that we've put in training and rehearsals எல்லாம் பண்ணி. And a huge thanks has to go out obviously to Venki sir, our director, who has been so supportive, and of course our amazing producer Mr. Murugan sir, who has really made in the journey something very comfortable and very exciting for us. So please come and support us. It's a very exciting project, and I can't wait for you to see the final outcome.
கூத்துன்ற படத்தில் வந்துட்டு லீட் ரோல் பண்ணிகிட்ருக்கேன், லீட் ரோல் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 60% ஆன மூவி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 40% தான். இன்னும் 40% கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எல்லாருமே தேட்டரில் பார்க்கலாம். டைரக்டர் பற்றி சொல்லணுன்னா அவர் வந்து ரொம்ப கூல் பர்சன், ரொம்ப ஸ்மார்ட் பர்சன். அவர் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட வந்துட்டு சீரியஸாக எடுத்துக்காமல் நீங்கள் பண்ணுவீங்க, மோட்டிவேட் பண்ணுவார். ரொம்ப நல்ல ஒரு டைரக்டர். இந்த டைரக்டர் மறுபடியும் நான் பார்ப்பேனான்னு வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மூவியோட ப்ரொடியூசர் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபாதர். அவர் இருக்கிற மிகப்பெரிய அவருடைய சப்போர்ட்டில் தான் வந்துட்டு இந்த மூவி பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஹீரோயின்ஸ் பற்றி சொல்லணுன்னா லீட் ஹீரோயின்ஸ், அதாவது இந்த படத்தில் வந்து 2 ஹீரோயின் இருக்காங்க. ஒரு ஹீரோயின் அப்புறம் வந்து 2 ஹீரோயின் இருக்காங்க. 2 ஹீரோயினுக்கும் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸான ஒரு ரோல். எல்லாருக்குமே இதில் நடிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு ரோல். சீனியர் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாக்யராஜ் சார் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அதுக்கப்புறம் ஊர்வசி மேடம், அப்புறம் நிறைய வந்துட்டு சீனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. என்னோட பேர் வந்து முல்லைங்க, இவரோட பேர் வந்து கோதண்டனுங்க. இந்த படத்தில் வந்து நான் வந்து டெய்லருங்க, இவர் வந்து ஆட்டோ டிரைவருங்க. இந்த படம் பேர் வந்து கூத்தனுங்க. இந்த கூத்தன் ஷூட்டிங்கில் தான் நம்ம மீட் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த படத்தில் வந்து நம்ம திரைக்கலைஞர்கள்லாம் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, யார் எப்படி வந்தாங்க, அதுக்கப்புறம் எப்படியா மாறுறாங்கன்றத ஒரு கான்செப்ட். அப்புறம் வந்து டான்ஸரை பற்றி இருக்கும். நம்ம டைரக்டர் வெங்கட் சார் வந்து ரொம்ப சூப்பராக வேலை வாங்கியிருக்காரு. அவங்கவுங்க ஸ்டைலில் வேலையை வாங்கியிருக்காரு. ரொம்ப அழகாக வந்துகிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் முழுக்க குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும். பட் நெகட்டிவ் தாட்ஸுன்றதெல்லாம் படத்தில் வச்சுருக்காங்க தவிர பார்க்கும் போது காமெடியாக இருக்கும். எங்கள் 2 பேர் விஷயத்தை எடுத்திங்கன்னா, ஒரு ஆடியன்ஸ் உட்காந்துட்டு தேட்டரில் என்னெல்லாம் நம்ம சொல்லுவோமோ, இந்த ஹீரோ என்ன இப்படி பண்ணார், அவர் என்ன அப்படி பண்ணாருன்ற மாதிரி கேள்விகளை நாங்கள் கேட்போம். அதுக்கான பதிலையும் கொடுத்துருப்போம். ரொம்ப காமெடியாக யதார்த்தமாக கொடுத்துருக்கோம். இதுலேயும் 2 பேர் சேர்ந்தே ட்ராவல் பண்ணியிருக்கோம். இதில் முன்னணி நடிகரோட நிறைய சீன் வந்து போகிறோம். உருவசி மேடம் கூட வந்து போகிற மாதிரி சீன், அது மாதிரி நடிகர்களுக்குலாம் வந்திருக்கு. ஹீரோயின் வேணால் புதுசாக இருக்கலாம், பட் படம் ரொம்ப பிடிச்ச அளவுக்கு அவங்களும் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா, இயக்குனர் யாருக்கு என்ன வருமோ அதை கொடுத்து பண்ணியிருந்தால ஒரு நல்ல அவுட்புட் கிடச்சிருக்கு. நான் தான் உங்கள் நாகேந்திர பிரசாத் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போகனுக்கு அப்புறம் இப்போ கூத்தன் என்ற ஒரு டான்ஸ் படத்தில் உங்களை பார்க்குறதில்ல. இதில் ஒரு ஆன்டி ஹீரோவாக பண்ணியிருக்கேன். முழுக்க டான்ஸ் படம். கிட்டத்தட்ட எல்லா டான்ஸ் படமும் ஓடி இருக்கு. அதே மாதிரி இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆனும் உங்களுடைய ஆதரவோட. This team is a very helpful, very nice and very cooperative. Everyone here are so helpful to us because being coming from north to south, the language is a big barrier for us. So somehow we have crossed the barrier. We have given 2 months of workshop in acting, in dialogue delivery, in dancing. So we have crossed it to a level. Now I can understand Tamil. I can speak about Tamil to a great level. And I'm so confident, and it really created a new personality in me. The director Venki sir is like amazing, nice person. And same Chitra ma'am, she is seriously like a second mother to me. Producer sir is a very helpful, very cooperative and very nice person. All the actor, co-actor in this movie are very cooperative. They're always supporting us to do more, to perform more. So to be a part here is very different, very nice. This is my first movie in Tamil industry. It's named Koothan. It's a full dance-based musical movie. It's full youth-based movie, and every person can relate his or her personal life of this movie because this is a very family kind of movie with musical effects. I can tell that all the technicians and all here the producers and the directors, they are very cooperative. They are very supportive, and I'm getting so much new experiences of this family. I can say it's a family for me because they treat like every time we are family. I didn't feel any time that I came from Mumbai and all. And when I came first to Tamil Nadu, so obviously the script and everything was very hard for me. But now they gave much, I guess 2 months of like workshop and all for dancing and acting. So it's perfect. I hope that you all people are like enjoying very much. வனமகன் ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய சிறப்பம்சம் அப்படின்னா, ஒரு தப்பாச்சே மாமான்னு ஒரு படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு, அதிலேயே ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்தவர்.
தம்பி என்னை நடிகனாக ரொம்ப லவ் பண்ணக்கூடியவர் இந்த படத்தோட இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கள். ஒரு தொழில்நுட்பம் அறிந்த ஒரு அற்புதமான குணத்துக்கு சொந்தக்கார அறிவு சார்ந்த ஒரு இயக்குனர். இது கமர்ஷியல் வெயிட்டோடு அந்த படத்தை இப்படி அணியிருக்கிறாரு. ஒரு தெய்வ திருமகள், ஒரு சென்னை அந்த படங்களுக்கு பிறகு இந்த படம் மதராசப்பட்டினத்துக்கு பிறகு இந்த படம் அதை தாண்டின ஒரு பெயர் நிச்சயமாக அந்த இயக்குனருக்கு இந்த படம் வாங்கி கொடுக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு உழைப்புகள் போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இப்படி 24 கிராஃப்ட்னு சொல்கிற மாதிரி ஒரு இந்த காஸ்டியூமுக்கு தனி, மேக்கப்புக்குன்னு தனி இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு ஃபைட் மாஸ்டருக்குன்னா அவருக்கான ஒரு கிட்டத்தட்ட அவருக்கான ஒரு ஏரியா, ரீகார்டிங் மியூசிக் டைரக்டருக்கான விஷயங்கள், எழுதிய கவிஞருக்கான வேலைகள், நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கான வேலைகள், ஹீரோ உடல் சார்ந்த மொழி, வாய் சார்ந்த மொழிக்கு உடம்புலேயே நடிக்கணும், அப்புறம் லாங்குவேஜில் நடிக்கணும், இப்படி எல்லாமே கலந்த கலவையாக ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இந்த படத்தை ஏஎல் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வனமோகன் ப்ரொமோஷன்ஸில் இருக்கிறோம். ஜெயம் ரவி சார் லீடில் நடிக்கிறாங்க, ஐஷா நடிக்கிறாங்க. முக்கியமான விஷயம்னா ஹாரிஸ் ஜெயராஜோட 50th மூவி இது. அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஏஎல் விஜய் சார் ஒரு டைரக்ஷனில் வந்திருக்க படம். 2-3 விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா, நான் வந்துட்டு இந்த ஃபீல்ட்லேருந்து வரல, நான் வந்துட்டு காலேஜ், ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ்லாம் நடத்திட்டு இருக்கிறேன். அவர் ஏஎல் விஜய் சார் சொன்னார், நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நல்ல சைஸாக இருக்கீங்க, ஸோ இந்த படத்தில் நடிக்கணும்னு நடிக்க விட்டாங்க. ஸோ இது என்னோட 2வது படம் ஆக்சுவலாக. இதில் ரொம்ப கஷ்டப்பட்டது யார் அப்படின்னாச்சுன்னா, இதில் ஃபைட்டர்ஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம ஜெயம் ரவி சார் தான். அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், அசிஸ்டண்ட்டாக இருந்த காலத்துலேருந்தே நீங்கள் என்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப முழிக்கிறீங்க, உங்களை போட்டு துவன்னு துவச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு அவர் பண்ணுறது அப்படி தான். அந்த படத்துக்கு இந்த படத்தில் மரம் ஏறினதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் ஷாட்டில். எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி ஏறினது தான். நம்ம என்னதான் சின்ன சப்போர்ட் கொடுத்தாலும் எனக்கு கொடுக்க முடியல, என்னால் சப்போர்ட் கொடுக்க முடியாது. அவருக்கு அந்த பாடி ஹார்னஸ்லாம் போடுற லெவலுக்கு ட்ரெஸ் இல்லை. ஸோ அதுக்காண்டி அவர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லி நாங்கள் ஒரு டாக்டர், ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் கூட தான் வச்சுருந்து டெய்லி நடந்த அடிகள் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு திருப்பியும் இன்னும் அடுத்தாப்புலையும் படம் பண்ண போகிறோம். திருப்பியும் இதே விஷயம் தான் நடக்குதுக்குள்ள. பட் இந்த படம் கண்டிப்பாக எல்லாரையும் தேட்டரை விட்டு போகும்போது எல்லாரும் மனசுலேயும் நிற்கும். இந்த படத்தில் காடு பற்றி, அங்கே இருக்கிற நிகழ்வுகள் பற்றி எல்லாம் ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஜாலியாக நான் பாட்டு எழுதி கொடுத்துட்டேன். பாவம் அவங்க, ஆனால் காடு அந்த பாட்டை எடுக்கிறதுக்காக அவங்க ஒரு 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக, ஜஸ்ட் ரோடில் மட்டுமே. இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை முன்னிறுத்தி தான், மனிதன் யார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த படம். பழங்குடியினரோட ஒரு வாழ்க்கை முறையை பார்ப்போம். அதில் அவங்கள ஒரு கண்ணாடியாக வச்சு அந்த பிம்பத்தில் நம்மளோட உருவத்தை நம்மளே பார்த்துக்கிற மாதிரி விஜய் அவர்கள் இந்த படத்தை செஞ்சுருக்காரு. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி அது. நம்ம எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், எவ்வளவு நல்ல ஒரு உணவு முறையில் இருந்தோம், எவ்வளவு நல்ல உறவுகள் வச்சுருந்தோம். உறவுகள்னா என்ன, ஒரு தொழில்நுட்பம் இல்லாமல் மனிதர்கள் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாங்க. இது மாதிரியான நாம் இப்படி மாறணும். இப்போ நம்ம இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே, இது மாதிரியான ஒரு மேடையில் இத்தனை பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட தொலைபேசியில் வேற எங்கேயோ இருக்கும், வேற எங்கெங்கேயும் இன்னொரு ஒரு நிகழ்வில் இருக்கும் இங்கே இருந்துக்கிட்டு. இது மாதிரி இந்த உலகம் மாறி போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஒரு படம் தான் வனமகன். வனமகன் உருவானதுக்கு காரணம் ஜெயம் ரவி சார். அவரால் தான் இன்றைக்கி வனமகன் உருவாயிருக்கு. ஒரு படம் எடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அது வரும். அது சின்ன படமும் சரி, பெரிய படமும் சரி, கண்டிப்பாக அதில் சேலஞ்ச் வரும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபிலிம் மேக்கிங்கிறது ப்ராசஸ், அது ஒரு பெரிய ஜேர்னி. அதை நான் ஐ திங்க் இட்ஸ் மை 10th ஃபிலிம். அதை எல்லா படத்தையும் நான் பார்த்துட்டே தான் வரேன். ஆனால் இந்த படத்தில் எங்களுக்கு பெரிய பெரிய சேலஞ்சஸ் நிறையா இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை ஒவ்வொரு விஷயம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சாயிஷா ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்னு சொல்ல முடியும். நல்லா பெஸ்ட் டான்ஸ், பெஸ்ட் ஆக்டர், ஒரு கம்ப்ளீட் ஹீரோயின் தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஷி வில் டெஃபினெட்லி கோயிங் டு, நான் ஆல்ரெடி ஆடியன்ஸ் சொன்ன மாதிரி தான், ஷி இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு டூ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஹியர் அண்ட் ஷி இஸ் கோயிங் டு டூ கிரேட் ஃபிலிம்ஸ் அண்ட் டூ கிரேட் ஒர்க் ஹியர். கண்டிப்பாக அவங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். சாயிஷா தமிழில் கூட்டினதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி தம்பி ராமையண்ணன் கதையில் ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 3 கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3-4 கேரக்டர். அதில் ஒன்று ஜேமி, தம்பி ராமையண்ணன், சாயிஷா, ரவி சார் தான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ். தம்பின்னு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பில்லர்னு சொல்லணும். செட்டுக்குள்ளே வரும்போதே அப்படி எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி படத்தில் அதே மாதிரி கிடச்சிருக்கு. இந்த படம் எப்படி உருவாச்சுன்றது உங்கள் எல்லாருக்கும் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். நானும் விஜய் அவர்களும் இது ரொம்ப வருஷமாக வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அது ஒரு சில காரணத்துக்காக தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அண்ட் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டேட்டில் நம்ம 2 பேரும் ஃப்ரீயாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னார் எனக்கு. அது ஏன் இத்தனை வருஷம் நீங்கள் இந்த கதை சொல்லலை அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப டஃப்பான ஒரு படம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எனக்கு ஷூட்டிங் போகிற வரைக்கும் தெரியல.
நான் என்ன நினச்சேன்னா சரி டஃப், நம்ம எல்லா படமும் டஃப்பாக தானே பண்ணுறோம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த படம் பர்டிகுலராக இது எல்லாத்திலும் மிஞ்சின ஒரு ஒரு டஃப்னஸ் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, இது ஹோல் டீமுக்கும். இந்த ஹோல் டீம் தான் இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமே. இது வந்து ஒரு சாதாரணமாக இவங்கள வச்சோம் அவங்கள வச்சோம் கேமராக்கு இவங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த கதை மேலே நம்பிக்கை வச்சு பேஷனேட்டாக இந்த படத்தை எடுக்க வந்த பல பேருடைய சப்போர்ட்டில் தான் இந்த படம் உருவாச்சு. திரு சார் அவர் ஒரு மஜிஷியன், அவர் நேஷ்னல் அவார்ட்லாம் சொல்லவே வேணாம், அவர் கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அவர் இந்த படத்தில் அவ்வளோ உழைச்சிருக்காரு, அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான். ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர் கிட்டத்தட்ட 65 நாள் ஷூட் பண்ணோன்னா 45 நாளும் எங்கள் கூடயே இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. ரொம்ப 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 சந்தோஷம் மாஸ்டர். ஐ திங்க் என்னோட பெஸ்ட் ஆக்ஷன் ஃபில்மாக கண்டிப்பாக இருக்கும் வனமகன். இந்த ஃபிலிம் என்னோட கணவர் போனி கபூர் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான், பட் இட்ஸ் வெரி எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமா. இந்த ஃபில்ம் வந்து ஒரு தாய் ஆர் மகளோட கதை, ஒரு டீனேஜரோட கதை. இட்ஸ் அ யூனிவர்சல் ஸ்டோரி. எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். தமிழ்நாடு திரைப்பட உலகம் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துச்சு, அன்பை கொடுத்துச்சு. நான் அதை என்றைக்கும் மறக்க மாட்டேன். என்னோடய கரியரில் ஒரு தீராத கனவாக ஒன்று இருந்துச்சு. அது ரஹ்மான் அவர்களோட நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணல. அந்த ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இந்த படத்தில் மூலமாக என்னோடய கணவர் மூலமாக கிடச்சிது. நான் அது ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து என்னோடய இயக்குனர் ரவியும் நானும் எப்போவும் இமேஜின் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த படம் ரஹ்மான் அவர்கள் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும்ன்ட்டு. அது ஒரு கனவாகவே இருந்துடக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தோம். ஆனால் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு ரஹ்மான். ஐ மீன் டு டூ திஸ் ஃபில்ம். அவர் இந்த மியூசிக் கொடுத்ததுனால இந்த படத்தோட வேல்யூ இதோட ஒரு ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. அது நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டு இருக்கேன். நீங்கள் இந்த படம் பார்த்து ரசிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. The kind of concept so much, it's very inspiring and more than everything இப்படிப்பட்ட தியேட்டர்ஸ் எல்லாம் சினிமாவுக்கு வந்தால் எங்கேயும் வந்து இது இருக்காது, பைரசி இருக்காது, நத்திங். ஸோ தட் சினிமா இண்டஸ்ட்ரி வில் பி வெரி நைஸ். இது ஒரு செல்ஃபிஷாக நான் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. 2020 1000 ஆகும், அப்புறம் யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க, எல்லாம் போய். ஸோ இட்ஸ் வெரி வெரி நைஸ். எங்கள் படம் நிபுணன் உங்கள் கூட அசோசியேட்டாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோங்கிற நம்பிக்கையில். ஜென்ரலாக ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இதில் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற கருத்துக்கள் இல்லாமல் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இந்த படத்தை 10 மடங்கு நல்லா ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அது எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. என் ஹீரோ வைபவ் சொல்லி ஆகணும். இது வரைக்கும் பார்க்காத வைபவ் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு வகையில் அவர் புதுசாக தெரிவார், சீனுக்கு ஸ்கின் ஸ்கோர் பண்ணுவார். என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பூஜை போடும் போது பார்த்தேன் எல்லோரையும் ஒன்றா. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓடிக்கிட்டே இருந்தாங்க. கார்த்திகேயன் சார், கல்யாண் சார், கார்த்திக் சுப்பராஜ் சார். ஸ்டோன் பெஞ்சில் பாரபட்சமே கிடையாது. அது சேர் கிடையாது, அடிச்சிக்க பெஞ்சு தான். எல்லாருமே சமமாக ட்ரீட் பண்ணுவாங்க. டைரக்டர் ரூம், அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூம்னு கூட கிடையாது. அங்கே எல்லோரும் ஒன்றா ஒரே குடும்பமாக இருந்து அந்த படம் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரியும். ஸ்கிரிப்ட் பயங்கர டேரிங்காக இருந்துச்சு. ஏன்னா வெப் சீரிஸில் என்ன அட்வான்டேஜ்னால் எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட்டாக ரொம்ப ராவாக என்ன சொல்லணும், சினிமாவில் என்ன சொல்ல முடியாதோ அதெல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் ஆன்லைன் கண்டென்ட் சென்சார் வரல. ஸோ வராதுன்னு நினைக்கிறேன். அதனால் we can try out lot of things which we can't tell in real cinema. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கர நீட் சீட் ஆஃப் தி எட்ஜ் த்ரில்லராக இருக்கும். அண்ட் அதை வந்து அவங்க பவுண்ட் ஸ்கிரிப்டாக கொடுத்து அண்ட் கரெக்டாக ஐ திங்க் 14 days பிளான் பண்ணாங்க ஷூட்டு.
கரெக்டாக 14 டேஸில் முடிச்சிட்டாங்க ஃபார் லைக் 20 எபிசோட்ஸ் கிட்ட அந்த மாதிரி 8 எபிசோட்ஸ் நினைக்கிறேன் 8 எபிசோட்ஸ் வந்து முடிச்சாங்க. ஸோ தேங்க்ஸ் டு த டீம் அண்ட் ஹோப்ஃபுல்லி லைக் பிகாஸ் இந்த மாதிரி இந்த ஒரிஜினல் சீரீஸில் வந்து there's a lot of scope. ஏன்னா நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸில் நார்கோஸ்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் நம்ம இங்கே எடுக்க போகணும். ஐ திங்க் there's a lot of scope opening up. கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட வந்து நான் எப்பயுமே பார்க்குறது ஒரு இந்த ஃபங்க்ஷன்லேயும் அதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு நல்ல ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நேர்மை, அவருடைய ஒரு எந்த ஆடம்பரமும் இல்லாத ஒரு நேர்மையாக ஒரு அப்ரோச் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸ்டோன் பெஞ்ச் கம்பெனி அதாவது கிட்டத்தட்ட 2014 ஃபஸ்ட்டு சத்யம் தியேட்டரில் இதோட லான்ச் நடந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து தான் மட்டும் நல்லா இருக்காமல் மற்றவங்களுக்கும் ஒரு பிரேக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று உருவாக்கியிருக்காரு. இது வந்து பெரிய ரேஞ்சில் போகுது அப்படின்னு நான் அன்றைக்கி சொன்னேன். அது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. டெஃபினட்டாக யூ ஹேவ் டு கிவ் அ அப்ளாஸ் டு டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார். மெர்க்குரி ஃபஸ்ட் டைம் கார்த்திக் வந்தார், வந்து கதை சொன்னார். எனக்கு கதை சொல்ல தெரியாதுன்னாரு. பட் கதை கேட்டு நல்லா தானே சொல்கிறீங்க, சூப்பராக சொல்கிறீங்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சி, எனக்கே புரிஞ்சிடுச்சே, அப்போ எல்லாருக்கும் டெஃபினட்டாக புரியுங்க அப்படின்னேன். ரொம்ப கஷ்டமான படம், ஆனால் எனக்கு ரொம்ப படம் அவர் கைட் பண்ணுறதுனால ஏதோ நல்லா நடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி தான் சொன்னார். இட்ஸ் ஓகே, தேங்க்ஸ் கார்த்திக். இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கொடுத்ததுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட்டாக எப்படிங்க என்ன யோசிச்சிங்கன்னு கேட்டேன். இல்லை சார் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்குன்னாரு. ஓகே கார்த்திக் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படி தான். அப்புறம் திரு கூட நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் கூட இந்த படத்தில் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த 5 பேர் கூட பண்ண புது ஆக்டர்ஸோட அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யங்ஸ்டர்ஸோட பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளும் எங்கே ஆயிடுறோம். உங்கள் அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ ட்ரைட் மை பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு ரசனை வந்து எனக்கு அப்புறம் இன்றைக்கி நின்றவர்கள் பூரா என் பாதிப்பில் வந்தவர்கள் நிறைய உண்டு. ஆனால் இன்றைக்கு மேடையில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் மணி உன்னுடைய பாதிப்பில். நான் ஐ லவ் யூ ஸோ மச். நான் வந்து போன மீட்டிங்கு நான் போகலை. நாட் அஸ் அ டைரக்டர். அவன் ஒரு பெரிய கிடைப்பதற்கு அரிய ஒரு பெரிய ஜீனியஸ். அதிகம் பேச மாட்டான், செயல் மட்டும். நான் வந்து அதிகமாக பேசுவேன், செய்கிறோன்னு இல்லையே தெரியல, அதிகமாக பேசுவேன். மணிரத்னம் தான் என்னை தூங்க விடாமல் பண்ண முதல் மனிதன் சினிமாவுக்கு. நான் டைரக்டர் டேலண்டட் டைரக்டர்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்தீங்க. தேங்க்யூ. ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஐ எம் ரியலி ஹாப்பி. இது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி இவ்வளவு ஃபாஸ்ட்டாக இவ்வளவு ரேப்பிடாக க்ரோ ஆகிட்டுருக்குங்கிறது வந்து இந்த ஒரு மேடை போதும். இவர் ஒன் ஆஃப் த பைனிஸ். இப்போ நீங்கள் லெஜெண்ட் ஆகிட்டீங்க, உங்கள் கூட நிறைய பேர் வர்றாங்க. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டு see and it is wonderful to see this whole community, this creative community flourishing. I'm very, very, very proud. Very, very proud. All the best.